வணக்கம் மாணவர்களே, நான் முனைவர்க்கா மாரிமுத்து. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த மூலநூல் விளக்கப் பதிவு ஏதோ வழக்கமான ஒரு இலக்கண வகுப்பு கிடையாது. நாற்கவிராச நம்பி எழுதின அகப்பொருள் விளக்கம் நூலோட குறிப்பா அகத்திணியியல் பத்தின ஒரு ஆழமான அலசல். பழந்தமிழ் இலக்கணத்தோட ரகசியங்களை நாம சேர்ந்து டீகோட் பண்ண போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி, நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இந்த விளக்கப் பதிவுல நாம முக்கியமா 5 விஷயங்களை தான் பார்க்க போறோம். அகப்பொருள்னா என்ன, 7 திணைகள் என்னென்ன, அப்புறம் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், கடைசியா களவு, கற்புங்கிற கைக்கோள்கள். இது வெறும் இலக்கணம் மட்டும் இல்லங்க, மனித மனச நிலத்தோட இணைக்கிற ஒரு மாஸ்டர் பிளான். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். அகப்பொருளும் அதனோட 7 திணைகளும். தமிழ் இலக்கிய பரப்ப அகலமா புரிஞ்சுக்க இங்கிருந்து தான் நம்ம தொடங்கணும். பழந்தமிழர்கள் மனித உறவுகளை ரொம்ப அழகா 7 திணைகளா பிரிச்சாங்க. ஒரு தலை காதலுக்கு குறிக்கு கைக்கிழை, கொஞ்சமும் பொருந்தாத காதலுக்கு பெருந்திணை, அப்புறம் இரு மனசும் ஒத்துப்போற அன்புக்கு ஐந்திணை. இந்த 7 திணைகள் தான் அக இலக்கியத்துக்கே பேஸ்மெண்ட். இத நம்பியக பொருள் ரொம்ப தெளிவா வரையறுக்குது. இதுல நாம ரொம்ப உற்று கவனிக்க வேண்டியது இந்த 5 திணை கான்செப்ட் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்ல, இலக்கியத்தை ரசிக்கிறதுக்கும் இதுதான் மையப்புள்ளி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலங்களும் தான் அன்பான பேலன்ஸ்டான காதலுக்கான இலக்கண தங்கம்னு சொல்லலாம். அகப்பொருளோட ஹார்ட் பீட்டே இந்த 5 திணையில தான் இருக்கு. முதல் கரு, உரி. இந்த 3 வார்த்தைகளை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எந்த ஒரு சங்க பாடலையும் புரிஞ்சிக்க இதுதான் மாஸ்டர் கீ. இந்த 3 விஷயத்தோட ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும், எந்த அகப்பாடலையும் ஈஸியா டீகோட் பண்ணிடலாம். அடுத்து 2வது பகுதி. அந்த 3 தூண்கள்ல முதல் தூணான முதற்பொருள் பத்தி இப்போ பாப்போம். பொதுவா நம்மளோட ஒவ்வொரு உணர்வும் ஏதாவது ஒரு இடத்தோடையோ இல்ல நேரத்தோடையோ சம்பந்தப்பட்டிருக்கும் இல்லையா? அதத்தான் முதற்பொருள்னு சொல்றாங்க. அதாவது நிலம் அப்புறம் பொழுது. காதலுக்கான ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுக்கறதே இதுதான். எந்த நிலத்துல எந்த காலத்துல அந்த ஃபீலிங் உருவாகுதுங்கிறத இதுதான் முடிவு பண்ணுது. இப்போ காலத்தை பழந்தமிழர்கள் எப்படி பிரிச்சாங்கன்னு பாருங்க. ஒரு வருஷத்தோட 6 பருவங்களை பெரும் பொழுது அப்படின்னு சொல்றோம். கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், அப்புறம் முதுவேனில். இந்த டைம்லைன் வெறும் இயற்கையோட சுழற்சி மட்டும் கிடையாதுங்க, இது மனித உணர்வுகளோட சுழற்சியும் கூட. இன்னும் கொஞ்சம் ஜூமின் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு நாளே 6 கூறா பிரியுது. அதான் சிறு பொழுது. மாலை, யாமம், வைகரை, ஏற்பாடு, நண்பகல்னு ஒவ்வொரு பொழுதும் நம்ம மனசுல ஒவ்வொரு விதமான எமோஷனை தோண்டும். நம்பியோட நூற்பாக்கள் இதுக்குன்னு தனித்தனி உணர்வு நிலைகளை ரொம்ப துல்லியமா வகுத்து வச்சிருக்கு. நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிஞ்சி திணைக்கு குதிர்காலமும் யாம பொழுதும் எப்படி மேட்ச் ஆகுது? முல்லை திணைக்கு கார்காலமும் மாலை பொழுதும் எப்படி கனெக்ட் ஆகுது? நிலம், பெரும்பொழுது, சிறுபொழுது 3ம் சேர்ந்து எப்படி ஒரு அட்டகாசமான காம்பினேஷன்ல ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ 3வது பகுதி கருப்பொருள். ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு, டைமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? அந்த நிலத்தோட உயிரோட்டமான பின்னணி, அதான் கருப்பொருள். இப்போ நீங்க பாக்குறது தான் மூலநூலோட அசல் நூற்பா. தெய்வம் உணாவே மாமரம் அப்படின்னு தொடங்குற இந்த தொல்காப்பிய வழிவந்த நூற்பாவ நாற்கவிராச நம்பி எப்படி கையாளுகிறாருன்னு கவனிங்க. கருப்பொருள்னு நாம சொல்ற அந்த 14 எலிமெண்ட்ஸ் எங்கிருந்து வந்துச்சுங்கிறதுக்கான டைரக்ட் சோர்ஸ் இதுதான். அந்த நூற்பாவோட சிம்பிளான சாராம்சம் என்னன்னா, ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்துவமான தெய்வம், உணவு, விலங்கு, மரம், பறவை, பறை, தொழில், யாழ் இதெல்லாம் தான் கருப்பொருள்கள். எப்படி ஒரு பெயிண்டிங்க்கு கலர்ஸ் உயிர் கொடுக்குதோ அதே மாதிரி அகப்பாடலுக்கு உயிர் கொடுக்கறதே இந்த கருப்பொருள்கள் தான். உதாரணமா தெய்வங்களே எடுத்துக்கலாமே. குறிஞ்சி நிலத்துக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலை நிலத்துக்கு கொற்றவை. புவியியல் அமைப்பு மாற மாற மக்களோட ஆன்மீக நம்பிக்கைகளும் வாழ்வியலும் எப்படி அழகா அடாப்ட் ஆகுதுன்னு பாக்குறப்போ ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. அடுத்து 4வது பகுதி உரிப்பொருள். இப்போ நாம கவிதையோட ஆன்மாவுக்குள்ள, அதாவது அந்த எமோஷனல் கோர்க்குள்ள என்டர் ஆகுறோம். அகேன் இது நம்ம சோர்ஸ் டெக்ஸ்டோட ஒரிஜினல் வரிகள். புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், உடல்னு தொடங்குற இந்த நூற்பா நிலத்தையும் உணர்வுகளையும் எப்படி துல்லியமா கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. நம்பி இந்த 5 உணர்வு நிலைகளை தான் உரிப்பொருள்னு ரொம்ப கிளியரா சொல்றாரு. இந்த மேப்பிங் உங்க மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும்.
குறிஞ்சி நிலத்துக்கு புணர்தல், அதாவது ஒன்னு சேர்றது. முல்லைக்கு இருத்தல், அதாவது வெயிட் பண்றது. மருதத்துக்கு ஊடல், நெய்தலுக்கு இரங்கல், பாலைக்கு பிரிதல். பிசிக்கலான ஒரு நில அமைப்பை காதலர்களோட சைக்கலாஜிக்கல் ஜேர்னியோட லிங்க் பண்ற இந்த லாஜிக் ஆப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஃபைனலா 5வது பகுதி கைகோள். காதலர்களோட பிஹேவியர் என்ன, அக இலக்கியத்தோட பிளாட் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத இதுதான் முடிவு பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா, களவுங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி வர சீக்ரெட்டான ரொம்ப இன்டென்ஸான காதல். அதே கற்புங்கிறது கல்யாணத்துக்கு பிறகான சமூக பொறுப்புகளோட இருக்கிற காதல். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இந்த 2 ஃபேஸையும் தமிழ் இலக்கணம் எவ்ளோ ஷார்ப்பா பிரிச்சு காட்டுது பாருங்க. களவு வாழ்க்கைக்குள்ளே என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பாப்போம். இயற்கை புணர்ச்சி, அதாவது முதல் சந்திப்பு. இடந்தலைப்பாடு, அதாவது மறுபடியும் அதே இடத்துல மீட் பண்றது. அப்புறம் பாங்கர் கூட்டம், அதாவது ஃப்ரெண்ட் மூலமா சேர்றது. கடைசியா பாங்கி கூட்டம், அதாவது தோழி மூலமா சேர்றது. ஒரு இலக்கணம் எப்படி ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியா, ஒரு நரேட்டிவ் ஆர்க்கா மாறுதுன்னு நீங்களே பார்க்கலாம். இந்த நூற்பாவை கொஞ்சம் கவனிங்க. இது உடன்போக்கு பத்தி பேசுது. அதாவது வீட்டை விட்டு வெளியேறுதல் அல்லது ஏலோப்மெண்ட். அந்த சீக்ரெட்டான களவு வாழ்க்கையிலிருந்து சொசைட்டி அக்செப்ட் பண்ற கற்பு வாழ்க்கைக்கு மாறுறதுக்கான ஒரு பிரிட்ஜா, ஒரு டிரான்சிஷனா இந்த உடன்போக்கு எப்படி செயல்படுதுன்னு நம்பியக்க பொருள் ரொம்ப நுட்பமா விளக்குது. ஆக மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த முழு விளக்கப்பதிவோட சம்மரி இதுதான். உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த ஒரு ஆகப்பாடலை கொடுத்தாலும் இந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 1. முதற்பொருளை ஐடென்டிஃபை பண்ணுங்க. 2. கருப்பொருளை அப்சர்வ் பண்ணுங்க. 3. அதை வச்சு உரிபொருளை டீகோட் பண்ணுங்க. அவ்வளவுதான், ஃபுல் மார்க் கன்ஃபார்ம். காதலின் இலக்கணம் என்பது இயற்கையின் இலக்கணமே அன்றி வேறில்லை. இந்த ஒரு வரியை நீங்க நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோங்க. பழங்கால இலக்கண விதிகளுங்கிறது ஏதோ ரூமுக்குள்ள உட்கார்ந்து எழுதின செயற்கையான விஷயம் கிடையாது. அவை மனித அனுபவத்தோட, இயற்கையோட ரொம்ப அழகான ஆர்கானிக்கான ஒரு வெளிப்பாடு. சரி, நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். இயற்கைக்கும் உணர்வுகளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த மாஸ்டர் பீஸான முப்பொருள் ஸ்ட்ரக்சரை இப்போ நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்க. இனிமே நீங்க தமிழ் இலக்கியங்களை வாசிக்கும்போது உங்களோட அந்த பார்வை எப்படி மாறப்போகுது, அதோட அர்த்தங்கள் உங்களுக்கு எப்படி புதுசா விரிய போகுது யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான மூலநூல் விளக்கப்பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.